இப்போ இதில் எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு உதிரி உதிரியாக நசுக்கி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துறேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். எப்போவுமே உருளைக்கிழங்கு இந்த ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணாமல் இது பண்ணி பாருங்களேன் ஒரு வாட்டி. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை மிளகா வாசனைக்கும் லெமன் பிழியறதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து அரை முடி நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். நல்லா வேக வச்சிட்டோம். ஸோ பச்சை வாசனைலாம் எதுவும் இருக்காது. இதை நல்லா உதிரி உதிரியாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க ஈரப்பசையும் கொஞ்சம் போன உடனே நம்ம வந்து துருவி வச்சுருக்க தேங்காய் இது மேலே போட்டுடலாம். உப்பு போட்டுட்டோம், பெருங்காயம் போட்டுட்டோம். இது கடைசியில் என்ன பண்ணோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்ல காரசாரமான சாம்பார் போட்டு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் லெமனும் தேங்காயும் போட்டாச்சு. அரை மூடி லெமன் பிழிஞ்சாச்சு. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லஞ்சு லெமன் ரைஸ் அண்ட் உருளைக்கிழங்கு பொடி மாஸ். லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ இடி மாஸ்.